வெல்கம் டு அரவிந்தன் ஐஏஎஸ் அகாடமி. நாம் இந்த வீடியோவில் பார்ட் 5 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஐஎன்எம்மில் பார்ட் 4 வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். பார்த்துட்டு வந்தால் தான் இது புரியும். சரி, ஓகேவா? இந்த பார்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பழங்குடியினர் கிளர்ச்சியிலிருந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது நிலவரி திட்டங்கள் வரைக்கும் பார்த்துருக்குறோம். இதில் நிலவரி திட்டத்தின் மூலம் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கிளர்ச்சி செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அது என்னென்ன கிளர்ச்சி, விவசாயிகள் கிளர்ச்சிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகேவா? இது நம்ம டெலகிராம் சேனல். ஸோ ஒரு ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம எங்கெங்கே புக் சோர்ஸ் எடுத்துருக்கோன்னு ஆல்ரெடி எல்லாமே சொல்லியிருக்கிறோம். ஸோ 7 புக்கில் இருந்து நம்ம எடுத்திருக்கோம் சோர்ஸு. வெங்கடேசன் சாரோட புக்கு 2, 2005 எடிஷன் இந்த 12th ஸ்டாண்டர்ட் புக்கு, ப்ளஸ் பார்த்திங்கன்னா சோசியல் 8th சோசியல், 10th சோசியல், 11th ஹிஸ்ட்ரி, 12th எத்திக்ஸ், இதில் இருந்தெல்லாம் எடுத்துருக்குறோம். ஓகேவா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆங்கிலேயர் ஆட்சியில் பார்த்திங்கன்னா 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கிளர்ச்சிகள் நடந்திருக்கும். அதில் முக்கியமானதை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் மட்டும் பார்க்க போகிறோம். என்ன பார்த்திங்கன்னா, பராசி இயக்கம், வஹாபி கிளர்ச்சி, பில்லர்ஸ் கிளர்ச்சி, மொர்வாரா கிளர்ச்சி, காட்காரிகள் எதிர்ப்பு, சூரத் மக்கள் எதிர்ப்பு, காஷி மக்கள் எதிர்ப்பு, சிங்போக்கள் எதிர்ப்பு, கோல் கிளர்ச்சி, சந்தாலர் கிளர்ச்சி, இண்டிகோ கழகம், பாப்னா கழகம், தக்கான கலவரங்கள், பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம், முண்டா கிளர்ச்சி, ராம்பா புரட்சி, இது எல்லாமே பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு எது பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பராசி இயக்கம். பராசி இயக்கம் எப்போ பார்த்தீங்கன்னா 1818. ஓகேவா? இது யார் என்பவரால் தொடங்கப்பட்டிருக்குன்னா, சாஜி சரியத்துல்லா என்பவரால் 1818 தொடங்கப்பட்டது தான் பராசி இயக்கம். ஓகேவா? அவர் பார்த்திங்கன்னா 1839 சரியத்துல்லா மறைந்திருப்பார். ஓகேவா? அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் யார் கிளர்ச்சிக்கு தலைமை இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா, அவருடைய மகன் டுடு மியான் என்பவர் தான் தலைமை இருக்கிறார். ஓகேவா? பொதுமக்கள் நிலத்தையும் அனைத்து வளங்களையும் சரிசமமாக அனுபவிக்க வேண்டும் என்றார். யாருன்னு பார்த்தீங்கன்னா சாஜி சரியத்துல்லா. ஓகேவா? தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? டுடு மியான் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்தவர் யாருன்னு கொஷின் கேட்கலாம். யாருன்னு பார்த்தீங்கன்னா டுடு மியான். எனவே வாடகை செலுத்துவது அல்லது வரி விதிப்பது ஆகியவை இறை சட்டத்திற்கு எதிரானது என்ன சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா நிலமே கடவுளுக்கு சொந்தமானது, அதுலேயே நான் உங்களுக்கு வாடகை வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் 1861 டுடுமியான் மறைந்த பிறகு 1870களில் நோவாமியன் என்பவர் தான் இதுக்கு இயக்கத்துக்கு தலைமை தாங்கியிருப்பார். ஓகேவா? அதுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கும். சரி, ஓகேவா? அது ரொம்ப டெப்த்தாக போக தேவையில்லை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவ்வளோ தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வஹாபி கிளர்ச்சி. இது ஆங்கிலேயர் மற்றும் நிலப்புறவுகளுக்கு எதிராக துவங்கப்பட்ட கிளர்ச்சி. இதுனா வஹாபி கிளர்ச்சி 1827. 1800 வங்காளத்தின் பரசத் பகுதியில் இது தோன்றியிருக்கு. டிடு மீர் என்பவர் தான் இஸ்லாமிய மத போதகராக என்பவர் தான் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கி. இவர் இஸ்லாமிய மத போதகர். யாருன்னா டிடு மீர். ஓகேவா? தெளிவாக பார்த்துக்கோங்க. வஹாபி போதனைகளால் பெரிதும் ஆழமாக ஈர்க்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிடு மீர். ஓகே, நெக்ஸ்ட் பில்லர்ஸ் கிளர்ச்சி. இந்த கிளர்ச்சியெல்லாம் ஸ்கூல் புக்ஸில் இருக்காது. இது அவுட் ஆஃப் சோர்ஸு. ஸோ இது சிலபஸில் இருக்குதுன்னா நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஓகேவா? பில்லர்ஸ் கிளர்ச்சி 1846. இது எங்கே தொடர்ச்சி மலையில் வாழ்ந்த ஒரு மலைவாழ் மக்கள் தான் பில்லர்ஸ். ஓகேவா? இவங்க சிவராம் மற்றும் கருமான் பக்லவா அப்படிங்கிறத தான் பில்லர்களின் கிளர்ச்சி செய்ய தூண்டியிருக்கிறாங்க, தலைமை தாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அவங்க 1837 உச்சத் சிங் தலைமையில் தார் பகுதி பில்லர்கள் கழகம் செய்திருக்கிறாங்க. எங்கன்னா தார் பகுதி பில்லர்கள் கழகம் செஞ்சுருக்காங்க. யார் தலைமைனா உச்சத் சிங் தலைமையில். அடுத்து மொர்வாரா மக்கள் கிளர்ச்சி 1820. மொர்வாரா மக்கள் கிளர்ச்சி பார்த்திங்கன்னா கம்பெனி ஆதிக்கத்துக்கு கட்டுப்பட்ட மறுத்து கிளர்ச்சி செய்திருக்கிறாங்க. ஓகேவா? அதுக்கு தலைமை தாங்கியிருக்கார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராவ் பார்மல். ஓகேவா? தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு காட்காரிகள் எதிர்ப்பு. 1844. இந்த காட்காரிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மராத்திய கோட்டையில் காவலர்களாக பணிபுரிந்தவர்கள் தான் காட்காரிகள் சொல்கிறாங்க. ஓகே, அவங்க எதுக்காக கிளர்ச்சி பண்ணாங்கன்னா, நில உடைமைகளுக்கும் உரிமைகளும் பறிக்கப்பட்ட போது இவங்க கம்பெனிக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சுருக்கிறாங்க. ஓகேவா? இவங்க பொன்ட்டு சமன்கத் புதர்கர் ஆகியவர்களின் தலைமையில் இந்த இயக்கம் நடைபெற்றிருக்கு. ஓகேவா? தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சூரத் மக்கள் எதிர்ப்பு 1844. உப்பு வரியை நேரடியாக உயர்த்தியிருப்பாங்க. ஓகேவா? உப்பு வரியை உயர்த்ததுனால 1844 ஆகஸ்ட் 24 இந்த சூரத் மக்கள் எதிர்ப்பு உருவாகியிருக்கும். ஓகேவா? இந்த போராட்டம் தான் காந்தி மேற்கொண்ட சத்தியாகிரகத்துக்கே முன்மாதிரியாக அமைந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
காந்தி நடந்தார்ல தண்டி உப்பு சத்தியாகிரகம், அந்த இயக்கத்துக்கே முன்னோடியான இயக்கம் எதுனா சூரத் மக்கள் எதிர்ப்பு. தெளிவாக பார்த்துக்கோங்க, கேட்க சான்சஸ் நிறைய இருக்குது. காசி மக்கள் கிளர்ச்சி 1829. இது கிழக்கிந்தியாவில் ஏற்பட்ட ஒரு எதிர்ப்பு இயக்கம். ஓகேவா. இது வந்து அஸ்ஸாம் மற்றும் பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கில் உள்ள சில்ஹேமாட்டுக்கும் இடையே வாழ்ந்த மக்கள் தரட் சிங் என்பவர் தலைமையில் வந்து ஒரு கிளர்ச்சி நடந்திருக்கு. இது எதுக்காக நடந்ததுன்னா, மலைப்பாதைகளில் சாலை அமைப்பதற்கு எதிரான இயக்கம். மலைப்பாதைகளில் குடியிருப்பு பகுதிகள், அவங்க இருந்தது மலைவாழ் மக்கள் தானே. ஸோ அதனால் அவங்க இருந்த பகுதியில் சாலைகள் அமைக்கப்படுறதுக்கு எதிராக இந்த கிளர்ச்சி நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு சிங்போக்கள் எதிர்ப்பு. சிங்போக்கள் 1830. இது வந்து இவங்க வந்து அவங்களும் அஸ்ஸாம் பகுதியில் தான் வாழ்ந்துருப்பாங்க. ஓகே. யாருன்னு பார்த்தீங்கன்னா காசி மக்கள் கிளர்ச்சி. காசி மக்கள் கிளர்ச்சி அஸ்ஸாம் பகுதியில் நடைபெற்றது தான். சிங்போக்கள் எதிர்ப்பும் 1830 அஸ்ஸாம் பகுதியில் நடைபெற்றது தான். இவங்களும் அஸ்ஸாம் மலைவாழ் மக்கள் தான். ஓகே. பிரிவினர் சேர்ந்தவங்க தான் சிம்போக்கள். ஓகேவா. இவங்க யார் தலைமையில் நடைபெற்றிருக்குதுன்னா ருணுவோ கோஹயான் அப்படிங்கிற ஒரு தலைமையில் தான் வந்து இந்த கிளர்ச்சி நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா. ஓகே. கோல் கிளர்ச்சி இது பார்த்திங்கன்னா 1831 நடந்திருக்கும். ஓகேவா. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா ஆகிய பகுதியில் உள்ள சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பூம் ஆகிய இடங்களில் நடந்த ஒரு மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா கோல் கிளர்ச்சி. ஓகேவா. இது நம்ம டெக்ஸ்ட் புக்லேயும் இருக்கும். ஸோ அதனால் தெளிவாக பார்த்துக்கோங்க. இதனுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புத்த பகத். இவர் தலைவராக இருந்திருப்பார். ஆனால் இந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிந்த்ராய் மற்றும் ஷிங்கராய் என்பவர்களுடைய தலைமையில் தான் நடைபெற்றிருக்கும். ஓகேவா. இவங்க வந்து வரி வசூலிப்பதற்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சுருக்காங்க. சரி, அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொள்ளையடிப்பதும் சொத்துக்களுக்கு தீ வைப்பதும் அவர்களின் கிளர்ச்சியின் முக்கிய வழிமுறைகளாக இருந்திருக்கு. ஓகேவா. உயிர் சேதத்தை ஏற்படுத்துவது நோக்கமாக கொண்டிருக்கவில்லை. அதில் தெளிவாக இருந்திருக்கிறாங்க. ஓகேவா. கிளர்ச்சியின் போது புத்த பகத் கொல்லப்பட்டிருப்பார். அவருடைய தலைவராக கருதப்பட்ட புத்த பகத் வந்து கோல் கிளர்ச்சியின் தலைவரான புத்த பகத் கொல்லப்பட்டிருப்பார். புத்த பகத் தலையை ஒப்படைப்பவர்களுக்கு 1000 ரூபாய் வெகுமதியாக ஆங்கில அரசு அறிவிக்கப்பட்டிருக்கும். ஓகேவா. அவர் வந்து போராட்ட காலங்களில் போராட்டம் செஞ்சுட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு தலைக்கு ஒரு வெகுமதியாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அவர் கொண்டு அவரோட தலையை கொண்டு வந்து கொடுக்குறவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. எப்போனா 1831. ஸோ அந்தளவு இந்த போராட்டம் பெருசாக நடந்திருக்கு. இது வச்சு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கோங்க. சாந்தல் கிளர்ச்சி இது வந்து 1855 to 1856 நடந்திருக்கு. ஓகேவா. பீகாரின் பகல்பூர் மற்றும் ராஜ்மஹால் ஆகிய வாழ்ந்த சாந்தல் மலைவாழ் மக்கள் இவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, ஆங்கிலேயருக்கு எதிராக புரட்சி செய்திருக்காங்க. அதுதான் வந்து சாந்தல் கிளர்ச்சின்னு சொல்லப்படுது. ஓகேவா. இதனுடைய தலைவர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்து, கனு மற்றும் பீர்சிங். இவங்களோட தலைவர்கள், அந்த தலைவர்கள் தலைமையில் தான் இந்த கிளர்ச்சி நடைபெற்றிருக்கும். ஓகேவா. இவர்கள் வந்து மஞ்சி என அவர்கள் அறியப்பட்டிருப்பாங்க. மஞ்சி என அறியப்பட்டவர்கள் யாருன்னு கேட்கலாம். சாந்தல் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர்கள் தான் மஞ்சின்னு அழைக்கப்பட்டிருக்கு. மஞ்சி கழகம் எதுன்னு கேட்டாலும் அது சாந்தல் கிளர்ச்சி தான். ஓகேவா. தெளிவாக பார்த்துக்கோங்க. தங்களின் தாய் மண்ணில் இருந்து துரத்தப்பட்ட சாந்தலர்கள் ராஜ்மஹால் குன்றுகளை சுற்றியுள்ள பகுதிகளை அது மறுசீரமைப்பு திருத்தி டாமின் ஈகோ சாந்தலர்களின் நிலம் என்று அழைத்திருப்பாங்க. ஓகேவா. டாமின் ஈகோ என அழைக்கப்பட்டது எதுன்னு கேட்டாலும் சாந்தாளர்களின் நிலம் அப்படிங்கிறது தான் டாமின் ஈகோ. ஓகே. ஜமீன்தார்கள் உருவாகுவதற்கு இவர்கள் தங்களது பூர்வீக இடம் ராஜமஹால் குன்றிலிருந்து வெளியேற்றப்பட்டிருப்பாங்க. ஓகேவா. உள்ளூர் காவல்துறையினரும் அப்பகுதியில் தொடர்வண்டி பாதை அமைப்பதற்காக ஐரோப்பியர்கள் அதில் ஈடுபட்டிருப்பாங்க. அடக்குமுறைக்கும் உள்ளாகியிருப்பாங்க. ஓகேவா. தெளிவாக பார்த்துக்கோங்க. 1854 மசே தௌரி தொழிற்சாலை போன்ற இடங்களில் சமூக கொள்ளை நடத்தப்பட்டிருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா பீர்சிங் என்பவர் தலைமையில் நடத்தப்பட்டிருக்கும். எப்படின்னா 1854 மசே கௌரி தொழிற்சாலை. ஓகே. தெளிவாக பார்த்துக்கோங்க. 1855 சித்து மற்றும் கனு ஆகிய 2 சாந்தலர் சகோதரர்கள் கிளர்ச்சிக்கு தலைமையேற்று நடத்த வேண்டி தங்களுக்கு கடவுளிடமிருந்து தேவ செய்தி கிடைத்தாக அறிவிச்சிருப்பாங்க. ஓகே. தன்னை கடவுளின் தூதர் என அறிவித்து கொண்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பிர்சா முண்டா. ஆனால் இவங்க சித்து மற்றும் கனு இவங்க 2 பேரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடவுளிடமிருந்து தேவ செய்தி கிடைத்தாக அறிவிச்சிருக்காங்க. ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. தெளிவாக பார்த்துக்கோங்க. கிளர்ச்சியின் போது சிவப்பு நிற உடையை தான் அணிந்திருப்பாங்க. இது வந்து பின் நாட்களில் அதிகாரத்திற்கான உரிமை கூறும் அடையாளமாக மாறியிருக்கும் சிவப்பு என்பது. ஓகேவா. அவங்க என்ன கோஷத்தோடு கிளர்ச்சி துவங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வாய்மையின் ஆட்சி வேண்டும் என்ற கோஷத்தோடு துவங்கியிருக்கிறாங்க. விஷம் தடவிய அம்புக்கள், கோடாரிகள், கத்திகள் ஆகியவற்றை கிளர்ச்சியில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேவா. தெளிவாக பார்த்துக்கோங்க. 1855 ஜூலை மாதத்தில் திக்குகள் மீன்ஸ் வெளியாட்கள் இவங்க வந்து வியாபாரிகள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வட்டிக்கு
பணம் கொடுக்குறவங்க, அரசாங்க ஊழியர்கள் ஆகியோருக்கு எதிராக நடைபெற்றது தான் சாந்தலர் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா. 1856 பிப்ரவரி வரை இந்த கிளர்ச்சி தொடர்ந்துருக்கும். ஓகேவா. கிளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா 15,000 to 20,000 பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க. 15,000 to 20,000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்னா புரட்சி எந்த அளவு நடைபெற்றிருக்குன்றதை நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துக்கணும். 1857 சாந்தல் பர்கானா மண்டலம் என்ற ஒரு தனி மண்டலத்தை உருவாக்கி ஒரு சட்டம் இயற்றியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து கிளர்ச்சி முழுமையாக ஒழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா. தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், இண்டிகோ கழகம் 1859 1860 இந்த காலகட்டங்களில் தான் இண்டிகோ காலம். இதனை வந்து அவுரி புரட்சி அல்லது கருநீல சாய புரட்சி என்று அழைக்கப்பட்டது. அவுரி புரட்சின்னாலும் இண்டிகோ தான், கருநீல சாயம் என்றாலும் இண்டிகோ கழகம் தான். தெளிவாக கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகே. இதோட தலைவர்கள் யாருன்னா திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் விஷ்ணு சரண். இவங்க 2 பேர் தான் இதனுடைய தலைவர்களாக செயல்பட்டிருப்பாங்க. இது எங்கே நடைபெற்றுச்சுன்னா வங்காளத்தில் நாடியா மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கும். இவங்க வந்து ஐரோப்பிய பணியாளர்கள் இந்திய விவசாயிகள் கட்டாயப்படுத்தி அவுரி செடி இண்டிகோ என்ற சாயம் தயாரிக்க பயன்படும் செடியை பயிரிட செய்ததால் இப்புரட்சி நடைபெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. தெளிவாக பார்த்துக்கோங்க. ஐரோப்பிய பண்ணையாளர்கள் அடக்குமுறைக்கு பயந்த மக்கள் பீகாரில் இருந்து உத்தரப்பிரதேச குடியேறியிருப்பாங்க. ஏன்னா அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்கள் குடிபெயர்ந்து போக தான் செய்வாங்க. ஸோ அதனால் எங்கே போயிருக்காங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் குடிபெயர்ந்துருக்கிறாங்க. இவங்களுடைய துயரத்தை தேசபக்தன் என்ற செய்தித்தாள் பல முறை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து காட்டியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, தீனபந்து மித்ரா என்பவர் அவுரி சாகுபடி அவர்களின் துயரங்களை மக்களின் அரசின் கவனத்திற்கு கொண்டு வர நீல் தர்பன் எனக்கூடிய இண்டிகோவின் கண்ணாடி என்ற ஒரு நாடகத்தை எழுதியிருக்கிறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா தீனபந்து மித்ரா. தெளிவாக பார்த்துக்கணும். ஓகே. 1860 அரசாங்கம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவுரி ஆணையத்தை ஒன்று அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த அவுரி ஆணையம் அமைக்கப்பட்டு 1862 ஒரு பரிந்துரை செஞ்சு சட்டபாகம் 6 கொண்டு வந்திருக்கிறாங்க. சட்டபாகம் 6 கொண்டு வரப்பட்டு அவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கும். ஓகேவா. தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு, பாப்னா கழகம். பாப்னா கழகம் பார்த்திங்கன்னா 1873 76 வரைக்கும் காலகட்டங்களில் நடைபெற்ற கழகம் பாப்னா கழகம். பாப்னா விவசாய எழுச்சி என்பது விவசாயிகளால் நடத்தப்பட்ட ஜமீன்தார்களின் அடக்குமுறைக்கு எதிரான இயக்கம். ஓகேவா. இதுக்கு தலைமை யார் தாங்கியிருப்பாங்கன்னா கேசப் சந்திர ராய். இந்த தலைமை தாங்கியவர்கள்லாம் எல்லா கழகத்திலையும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேவா. இவங்க வந்து வங்காளத்தில் உள்ள யூசுப் சாஹிப் பர்கானா என்ற பகுதியில் நடைபெற்றது தான் பாப்னா கழகம். ஓகேவா. இவங்க வந்து போராட்ட செலவுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா விவசாயிகளிடமிருந்தே நிதி திரட்டப்பட்டிருப்பாங்க. ஸோ அதை திரட்டி போராட்டம் நடைபெற்றிருக்கும். ஓகேவா. அந்த பகுதியில் அதிகமான விவசாய சங்கங்கள் அமைக்கப்பட்டது. ஓகேவா. அதனால் தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, தக்கான கலவரங்கள் 1875. இந்த தக்கான கலவரம் பார்த்திங்கன்னா பூனா மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளின் ஒரு கழகத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. அதுதான் தக்கான கழகம். பூனா உள்ளூர் வட்டிக்காரர்களுக்கு எதிராக நடத்தப்பட்டது தான் தக்கான கழகம். என்ன ரீசனுக்காக கழகம் நடந்தது அப்படிங்கிறது ஒவ்வொரு கழகத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கும். அதை தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்பவுமே மறக்காது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு, இப்புரட்சி வந்து 33 கிராமங்களில் நடைபெற்றது. தக்கான கழகம் விவசாயிகள் வந்து மார்வாரி சகுகாரர்களின் சொத்து கொள்ளையடிச்சிருக்காங்க. ஓகே. கொள்ளையடித்து தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகேவா. அதனால் இராணுவம் வரவழைக்கப்பட்டு புரட்சி இராணுவம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. இராணுவம் வரவழைச்சி இந்த புரட்சி கட்டுப்படுத்தியிருக்காங்கன்னா அப்போ எந்த அளவு பெரிய புரட்சி இது நடந்திருக்கும். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு, புரட்சியின் விளைவாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தக்கான விவசாயிகள் மீட்பு சட்டமும் கொண்டு வரப்பட்டிருப்பாங்க. அதன் மூலம் விவசாயிகள் குறைகள் களையப்பட்டு தீர்க்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு, பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம் 1890 1900. ஓகேவா. விவசாயிகள் வட்டிக்கு கடன் பெற்று கடனை திருப்பு செலுத்த தவறிய போது அவங்க நிலங்களை வந்து வட்டிக்காரர்கள் அபகரிச்சிருப்பாங்க. இதனால் அதிருப்தி அடைந்த விவசாயிகள் பஞ்சாப் விவசாயிகள் புரட்சியில் ஈடுபட்டிருப்பாங்க. ஓகேவா. ஓகே. பஞ்சாப் பகுதியில் ஆங்கிலேயர்கள் எந்த ஒரு புரட்சி நடைபெறுவதும் விரும்பியிருக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்க வந்து ஆங்கிலேயர்கள் வந்து 1857 புரட்சிக்கு அப்புறம் மத சார்ந்தப்பட்டவர்களை குறைச்சிருப்பாங்க. இன்க்ளூடிங் இந்துஸை வந்து நிறைய, ஏன்னா மங்கள் பாண்டே இந்துஸ் அவரோட வந்து தோட்டாக்கள் பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லி தான் புரட்சி செஞ்சுருப்பார். அதனால் வந்து நம்ம இந்துக்களினுடைய எண்ணிக்கை இராணுவத்தில் குறைக்கப்பட்டு இந்த சீக்கியர்கள் பதான்கள் இவங்க போன்ற ஆட்கள் எல்லாம் இராணுவத்தில் ஆள் சேர்ப்பு நடத்தியிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு தேவையான ஆட்கள் கிடைக்கப்பட்ட இடமே பஞ்சாப் தான். ஸோ அந்த பகுதியில் நாங்கள் வந்து போராட்டம் நடைபெற்றது பிரச்சனை நடக்கிறது ஆங்கிலேயர்கள் முழுமையாக விரும்பவில்லை. அதனால தான் வந்து அந்த போராட்டத்தை குயிக்காக அவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்திருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் பகுதியில் ஆங்கிலேயர்கள் இராணுவ வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டிருவாங்க. நான் சொன்னது தான். 1890 பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. எப்போன்னா 1900.
ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. இச்சட்டத்தின்படி பஞ்சாபி விவசாயிகள் 3 வகைகளாக பிரிக்கப்பட்டு அவர்களுடைய குறைகள் தீர்க்கப்பட்டிருக்கும். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு முண்டா கிளர்ச்சி 1895 to 1900 வரைக்கும் இந்த முண்டா கிளர்ச்சியான டூரிஷன் டைமில் நடந்திருக்கும். உலுக்குலான் கிளர்ச்சின்னு சொல்லலாம். உலுக்குலான் மீன்ஸ் பெரிய கழகம் அப்படின்னு பொருள். நீங்கள் உலுக்குலான் கிளர்ச்சின்னா எதுன்னு கேட்கலாம். அதுவுமே முண்டா கிளர்ச்சி தான், ஆல்ரெடி கேட்டிருக்கிறாங்க. அதனுடைய பொருள் என்னென்னா தமிழில் பெரிய கழகம் அப்படிங்கிறது தான் உலுக்குலான். பிர்சா முண்டா தலைமையில் ஜார்க்கண்ட் பகுதியில் நடைபெற்றது தான் முண்டா கிளர்ச்சி. கூட்டாக நிலத்தை வைத்து கொண்டு குண்டுக்கட்டு கூட்டு சொத்து அப்படி அதனுடைய பொருள். குண்டுக்கட்டு முறையில் விவசாயம் பண்ணுறவங்க தான் முண்டா இன மக்கள். இவங்க தனி சொத்துரிமை மற்றும் வட்டிக்கு பணம் கொடுப்போர் வர்த்தகர்கள் ஆகியோருக்கு ஊடுருவலால் குண்டுக்கட்டு முறை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கும். பாதிக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தோட்ட வேலைக்கு சென்ற மக்களை அடிமைகளாக மாற்றப்பட்டிருப்பாங்க. அதனால தான் இந்த புரட்சி ரொம்ப கிளர்ச்சியை பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதுக்கு தலைமை யாருன்னு பார்த்தீங்கன்னா பிர்சா முண்டா சொல்லியிருக்கோம் இல்லையா. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தன்னை கடவுளின் தூதர் அல்லது புனித தூதர் என தன்னை கூறிக்கொண்டிருப்பார். ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம், தன்னை கடவுளின் தூதரனை அழைத்து கொண்டவர் யாருன்னா பிர்சா முண்டா தான். அதுக்கு இன்னொன்று புனித தூதர்னு சொல்லலாம். 2 கொடுத்துமே கேட்கலாம், நீங்கள் 2மே பார்த்துக்கணும். ஓகேவா, இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜமீன்தார்களுக்கு வாடகை செலுத்த வேண்டாம் என பிர்சா முண்டா வலியுறுத்தியிருப்பார். ஜமீன்தார்களுக்கு ஏன் வாடகை செலுத்துங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இறை தொடர்பு இருப்பதாக கூறிய பிர்சா முண்டா என்ன இருப்பாருன்னா குறி சொல்வதன் மூலம் முண்டையின மக்களின் பிரச்சனைகளை தீர்வு காணப்போவதாக மக்களின் அரசை நிறுவப் போவதாகவும் பிர்சா முண்டா உறுதி எழுதியிருப்பார். இந்த குறி சொல்கிறது தனக்கு இடைத்தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு குறி சொல்வதன் மூலம் தான் தன் மக்களின் பிரச்சனை தீர்வு காணப்போவதாக அறிவிச்சிருக்கிறார். யாருன்னா பிர்சா முண்டா இருப்பார். சாயில் ரகப் என்னும் இடத்தில் முண்டா சமூகத்தை சேர்ந்த பெண்கள் கண்மூடித்தனமாக கொல்லப்பட்டிருப்பாங்க. பெண்களுமே புரட்சியில் பங்கு பெறுறதுக்கு இது முக்கியமான காரணம். பெண்கள் அதிக அளவில் இந்த புரட்சியில் பங்கு பெற்றிருப்பாங்க. ஓகேவா, 1899 கிறிஸ்துமஸ் நாளில் அவர்கள் வன்முறையை கையில் எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா ஆங்கிலேயருக்கு எதிராக அவங்க கொண்டாட்டங்கள் இருக்கும்போது இவங்க போராட்டம் செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பிளான் பண்ணி செஞ்சுருக்கிறாங்க. ஓகேவா, கட்டிடங்கள் தீக்கிரையாக்கப்பட்டது. கிறித்துவ தூதுக்குழுக்கள் மற்றும் கிறித்துவர்கள் மதம் மாறி கிறித்துவர்களுக்கு முண்டாயின மக்கள் நிறைய பேர் மதம் மாறி இருக்கிறாங்க. அவங்க மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த தாக்குதல் பல மாதங்கள் நீடித்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, இறுதியாக கிளர்ச்சி முடக்கப்பட்டிருக்கும். 1900 ஆண்டு பிப்ரவரி மாதம் பிர்சா முண்டா கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. கைது செய்யப்பட்டு ராஞ்சி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாரு. ராஞ்சி சிறையில் அடைக்கப்பட்ட பிர்சா முண்டா 1900 ஆண்டு ஜூன் 9 தியாகியாக இருக்கிறார். அவர் இறந்த நாள் தான் தியாகின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, பழங்குடியினர் தலைவராக அறியப்பட்ட பிர்சா முண்டா இன்று வரைக்குமே பல நாட்டுப்புற பாடல்களில் அறியப்படுகிறார்னு சொல்லப்படுது. 1908 சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கும். ஆங்கில அரசு நிறைவேற்றப்பட்டு பழங்குடியினர் நிலத்தில் பழங்குடியினர் அல்லாதவர்கள் நுழைவதை தடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ராம்பா புரட்சி 1922 to 1924 வரைக்கும் இந்த புரட்சி நடந்திருக்கு. இது வட கோதாவரி அதாவது ஆந்திர மாநிலத்தில் நடந்திருக்கு. இது புரட்சியாக நடந்திருக்குன்னா 1865 முதல் வனச்சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சட்டத்தில் சுள்ளி பொறுக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும்தான் காட்டுக்கு போகணும், மற்ற விஷயத்துக்கு எதுக்குமே போகக்கூடாதுன்னு நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க ஆங்கிலேயர்ஸ். அதுக்கு எதிராக நடைபெற்றது தான் இந்த போராட்டம். ஓகேவா, இது ராம்பா பகுதியில் சமவெளியில் வாழ்ந்த பழங்குடியின மக்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக புரட்சி செய்திருப்பாங்க. இதனுடைய தலைவர் யாருன்னா அல்லூரி சீதாராம ராஜு அப்படிங்கிறது என்னோட தலைவர். இவர் 1924 ஆண்டு இவர் கொல்லப்பட்டதால் இப்புரட்சி அடக்கப்பட்டிருக்கும். இவரோட இன்ஸ்பிரேஷன் இருக்கார் இல்லையா, அல்லூரி சீதாராம ராஜுவோட இன்ஸ்பிரேஷன் வச்சு தான் தெலுங்கில் RRRனு படம் வந்திருக்கும் பாருங்க, ராம் சரணோட மூவி. அந்த மூவி இவரோட இன்ஸ்பிரேஷனில் கொண்டு வரப்பட்டது தான் அந்த மூவி. ஓகேவா, ஓகே, தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே, இதோட இந்த பார்ட் பழங்குடியின கிளர்ச்சி முடியுது. பழங்குடியின கிளர்ச்சி முடிச்சிட்டோம் பார்ட் 5ல். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 6 பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ.